வணக்கம், நான் தான் உங்கள் பிடிச்ச தினேஷ் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிலம்பம் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். அதாவது குட்டி குட்டி பசங்களுக்கு. அதாவது நம்ம சிலம்பம் கற்றுக்கிற பசங்களை பார்த்தீங்கன்னா 3 வயசுலேருந்து பசங்க இருக்காங்க. எல்லாம் குட்டி குட்டி பசங்க தான். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொபைலை வாங்கி வச்சுட்டு பசங்க எல்லாருமே பப்ஜி ஒரு சில கேமுங்களை விளாண்டு கண்ணு தான் கெட்டு போகுது பசங்களுக்கு. அதாவது அந்த டைமிங்கில் காலைல ஒரு ½ hour இல்லை ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் பண்ணாலே போதும். சிலம்பம் சுற்றலாம். சிலம்பம் சுற்றுறதுல பார்த்திங்கன்னா நம்ம கண் பார்வை, உடம்பில் உள்ள வலிகள், சில நோய் இதெல்லாம் நம்மளை விட்டு போகும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சிலம்பம் சுற்றினா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் சிலம்பத்தில் நெடுக்கம்பு, அடுத்தது வேல்கம்பு, பாலாக்கம்புன்ட்டு, அடுத்து கரலாக்கட்டை, சுருள், வால், கேடயம், மான்கொம்பு, இதிலே நிறையா வெரைட்டிஸ்லாம் நிறையா சொல்லிக் கொடுத்துருக்கோம். அதான் நம்ம பாரம்பரிய கலைகள். நம்ம பாரம்பரிய கலையை நிறைய பேர் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு வளர்க்குறாங்க. அது ஆனால் உண்மை தான். வளர்க்குறப்ப பார்த்திங்கன்னா கூடவே நம்ம தமிழையும் சேர்த்து வளர்க்கணும். அதாவது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம், சிலம்பத்தை பற்றி ஒரு சிலம்பம் நடத்த போகிறோம் அப்படின்னுக்குள்ள அதுக்கு நம்ம ஒரு பத்திரிக்கை அடிக்கிறோம். அந்த பத்திரிக்கையில் பார்த்திங்கன்னா ஆனால் இங்கிலீஷில் தான் எல்லாமே டைப்பிங்கில் இருக்குது. ஆனால் தமிழில் எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம நடத்துகிறது தமிழோட பாரம்பரிய கலையை நடத்துகிறோம். ஆனால் அந்த தமிழில் இன்விடேஷனில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தமிழ்லே எல்லா அழைப்புமே கொடுங்க. நம்ம தமிழோட பாரம்பரிய கலையத்துக்கு நம்ம தமிழில் எல்லாருக்கும் அழைப்பு கொடுங்க. தமிழில் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா தமிழ் கலையை தான் நம்ம வளர்க்குறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இது கலையோடு சேர்த்து தமிழையும் வளங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் சிலம்பம் சொல்லிக் கொடுக்குற இடம், அதாவது நம்ம புத்தூர்லேருந்து கடைக்கன் விநாயகர் நல்லூர்ன்றது அந்த இடத்துல தான் ஒரு ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்துருக்கேன். அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு புத்தூர்லேருந்து 3 கிலோமீட்டரில் இருக்குது. இன்னும் நான் 2-3 ஊர்லேயும் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இது இந்த கொரோனா டைமில் பசங்க ஸ்கூல் போகாமல் செல்லை வச்சுட்டு வீட்டில் இருக்கிறதுனால இதை எல்லாருமே கற்றுக்கணும். கற்றுக்கிட்டால் உடம்பு தான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இதை நல்லாமல் எல்லாருமே கற்றுக்குங்க. உடம்பு நல்லா ஹெல்த்திஃபுல்லாக இருக்கும். எனக்கு பேச வாய்ப்பு அளித்ததுக்கு மிக்க நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.